என் தங்கப்பிள்ளையே, முழுக்க முழுக்க இது உனக்கான பதிவு மட்டும்தான். ஏனென்றால் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நீண்டகால கேள்விக்கான ஒரு பதில் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணிருந்து செய்யக்கூடிய காரியம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கப் போகிறது. இந்த வெற்றியை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கக்கூடிய இந்த காலத்தை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல பெருமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். எதையுமே எதிர்பார்த்து கொண்டு என் பிள்ளை நீ ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக நான் தந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் ஒரு பெண்ணினுடைய வருகை ஒட்டுமொத்த திருப்பத்தையும் கொடுக்கும் என்றால் அதை வேண்டாம் என்று நீ சொல்லிவிடக்கூடாது. இந்த நிலையில் உனக்கென்று நான் ஏற்படுத்துகின்ற இந்த விஷயங்கள் அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கு கொடுக்க வேண்டிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ எல்லாவற்றையுமே சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய மகிழ்ச்சியும் உன்னுடைய மாற்றமும் நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவென்றாலும் சரி, நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ முன்னிறுத்தி உனக்கானதாக என்னவென்று செய்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த பல விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி நீ கலங்கியது போதும். இனி உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய பல உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? இதுவரையிலும் உனக்கென்று நான் சொல்லி இருக்கின்ற விஷயங்களை நீ கவனமாக உணர்ந்திருக்க வேண்டும். உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உன் கண் முன்னால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே உன்னை தேடி வருகிறாள் என்பது முதலில் உனக்கு புரிய வேண்டும். அது புரிந்தால் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்முடைய சந்தோஷம் நம் கைகளில் இருக்கிறது என்பதனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதை மற்றவர்கள் கொண்டு தருவார்கள் என்று எண்ணி நீ எதிர்பார்த்து நின்றாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளுமே சரியாக கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீ சரிவர ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்திற்குள் வந்துவிட்டாயானால் அத்தனையுமே நீ தெளிவுபட என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். மனதால் நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ, மனதால் நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாயோ அதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவுபட இன்றே என் முன்னால் தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் தந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உனக்கு ஏதோ ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரப்போகிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நல்ல நேரம் உனக்கென்று இந்த வாழ்க்கை உருவாக்கி தரப்போகின்றது. உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே தவிர வேறு எதுவுமே இல்லை. உன்னோடு உனக்காக எல்லாவற்றிலும் துணை நிற்க நான் தயாராக இருக்கின்றேன். நீயும் தயாராக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக எந்த தருணத்திலும் உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை கொண்டு நீ உன்னை நீயே வேதனைப்படுத்தி கொள்ளாதே. எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. இனி உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தரும் பொழுது நீ தெரிந்து கொள்வாய். தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதனை நிரூபிக்காமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம். ஏன் தெரியுமா?
இவர்களிடமும் நீ உன்னை நிரூபிக்க போராடி போராடி உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய பல சந்தோஷங்களை நீ இழந்து விடுகிறாய் என்பதனை மறந்து விடாது. உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ பெறாமல் சென்று விடுகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் என் குழந்தை, நிச்சயமாக இனி உனக்கென்று என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். என்ன நடந்தது என்பதனை நீ உணராமல் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. இனி உனக்காக எந்த நிலையிலும் கை கொடுக்க உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் காலம். எவ்வளவு பெரிய சோதனைகளும் துன்பங்களும் உனக்கு இருந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய வேதனைகள் உனக்கு இருந்திருந்தாலும், அதையெல்லாம் நீ நிச்சயமாக கடந்து உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எதுவுமே இல்லாத போது சமாளிக்கும் திறமையும், எல்லாம் உள்ளபோது நீ நடந்து கொள்ளும் முறையும் தான் உன் வெற்றியை தீர்மானிக்கும். அதை எப்பொழுதுமே நீ மறந்துவிடக்கூடாது. எதுவுமே இல்லை என்பதற்காக நீ முடங்கி போய் கிடப்பதை விட அந்த நேரத்தில் சமாளிக்கக்கூடிய திறமை உனக்குள் இருப்பதை நீ புரிந்து கொண்டு அதை நீ வெளிக்கொண்டு வந்தால் போதும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அது எல்லாமுமே சரியான ஒரு மனத்தெளிவை நிச்சயமாக கொடுக்கும். அதுபோல எல்லாமும் உன் கையில் இருக்கும் பொழுது நீ எப்படி அதை பயன்படுத்துகிறாய்? கையில் கிடைத்து விட்டது என்பதற்காக அதிகமாக ஆடிவிடக் கூடாதல்லவா? அதை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது நீ நடந்து கொள்ளும் முறையும் தான் உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக தீர்மானிக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நிறைவாக நம்மிடம் சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. இதையெல்லாம் நிறைவாக இந்த வாழ்க்கையில் நமக்கென மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு ஒன்று துன்பங்களை கொடுக்கும் அல்லது வெற்றியை கொடுக்கும். உனக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீ சரியாக யோசித்து பார். ஏன் தெரியுமா? உன்னை தொடர்ந்து வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமும் அடுத்த வெற்றிக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இந்த வராகி நடத்தி கொண்டிருக்கின்றேன். பிரச்சனைகள் வருகிறது என்றவுடன் பயந்து ஓடாமல் என் குழந்தை, அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ நினைத்து பார். தெய்வம் நமக்கு நல்வழியை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து பார். இதிலிருந்து நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றிடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையை, நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு திரும்ப நடக்கும். நாம் ஒருவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தோமானால் அந்த கெடுதல் நமக்கே திரும்ப வரும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை உனக்கு உணர்த்துகின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும்படி உனக்கு வெற்றியை நான் சொல்லித் தருவேன் என்பதனை நீ மறக்காதே. நாளைய விடியல் ஒரு பெண்ணினுடைய உதவியால் உனக்கு பேரதிர்ஷ்டம் ஒன்று இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் இதையெல்லாம் விட்டுவிட்டு என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது. இனி இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை இனிமேல் நீ கலங்காதே. உனக்காக நான் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய மாற்றத்தை நம்பிக்கையோடு அடைந்து விடுவாய் என்பதனை நீ மறக்காதே.
உன்னை தேடி வந்து உனக்கு யாரெல்லாம் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, உண்மையான எண்ணங்களும் புரிதல்களும் அவர்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள். என் குழந்தையே, சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு காரணம் உன்னுடைய குணம் சரியில்லை என்பதற்காக அல்ல, அவர்கள் குணத்திற்கு நீ ஒத்துப்போக முடியவில்லை என்பதற்காகத்தான். அதுதானே உண்மை. நீ எதையுமே நினைத்து இனிமேல் வருந்தாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கான நேரமும் உனக்கான தருணமும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி எப்பொழுதும் உனக்கு நன்மை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல். மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான பேரதிசயத்தை நடத்த லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லம் தேடி வருகிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் இல்லம் தேடி வந்து உனக்கான மாற்றத்தை அவள் நடத்தி கொடுக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கக்கூடிய வெற்றியை நீ இப்பொழுதே என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கென நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகிறேனோ, உனக்கென எந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றி தர நான் முயற்சி செய்கிறேனோ, அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக இனிமேல் பெற்றுக்கொள். லக்ஷ்மி தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கென செய்ய நினைக்கின்ற பல விஷயங்களை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள இப்பொழுதே உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதில் தூய்மையான எண்ணங்கள் இருக்க வேண்டும். உன்னுடைய மனதில் தூய்மையான சிந்தனைகள் இருக்க வேண்டும். அது மட்டும் இருந்து விட்டது என்றால் எவ்வளவு பெரிய விஷயங்களிலும் உன் வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுக்க நீ துணிந்து நிற்பாய். முடியாது என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. நீ எதை நினைத்தாலும் அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விடுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான பேரதிர்ஷ்டத்தையும் அது உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான மிகப்பெரிய நிகழ்வையும் அது உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நொடியில் இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கிறேன் என்பதனை சற்று சிந்தித்துப்பார். இக்கட்டான சூழ்நிலையில் கண்ணீர் விட்டு அழுவதற்கு கூட யாரும் இல்லாமல் நீ கலங்கி நின்ற நேரத்தில் உன் தாயானவள் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே. ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த விஷயங்கள் கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, மௌனமாக அழக்கூடிய இதயங்கள் சொல்ல முடியாத வழிகளை தாங்கி நிற்கும். இந்த உலகத்தில் உன்னுடைய எல்லா வழிகளையும் எளிதாக வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது. வெளிப்படையாக யாருக்கும் தெரியாமல் ஓசையின்றி மௌனமாகவே அழுகின்ற 1000 வழிகள் இங்கு ஒவ்வொருவர் மனதிலும் உண்டு. நீ பார்க்கும் ஒவ்வொரு புன்னகைக்கு பின்னாலும் ஒரு தனிப்பட்ட போராட்டம் நிச்சயமாக மறைந்திருக்கும். அதனால் நம்மை போலத்தான் மற்றவர்களுக்கும் துன்பம் இருக்கிறது என்பதனை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாரையும் நிச்சயமாக நாம் எளிதாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு முடிவுக்குள் கொண்டு வந்து விட முடியாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியும் உறுதிபட கிடைக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளும் உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்களும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. மேலும் மேலும் உனக்குள் நின்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல பல நல்ல விஷயங்கள் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்றது. லக்ஷ்மி தாயானவள் ஒருவரின் இல்லத்திற்குள் வந்து விட்டாள் என்றால்
அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. லக்ஷ்மி தாயானவளினுடைய வருகைக்காக என் பிள்ளை நீ காத்து கொண்டிருக்கிறாயல்லவா? அவரின் வருகை மட்டும் போதும். இந்த வாழ்க்கையில் எதையுமே உன்னால் சாதித்து விட முடியும் என்று நீ நம்புகிறாய் என்றால் நிச்சயமாக எல்லா நிலையிலும் உனக்கான மாற்றம் இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ தடுமாறி விழும்பொழுது உனக்கு கை கொடுத்தவர்கள் யாரும் உன்னோடு இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. அவர்களை ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே. இனி உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் முழுமையாக நின்று நீ உன் வெற்றியை பெற்றுக்கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் இருந்தும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கட்டும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்கள் நல்லதாகவே நடக்கட்டும். இனி எப்பொழுதும் இந்த வராகி சொல்வது போல உனக்கான உன்னை தேடி வந்து மனநிறைவோடு கிடைக்கட்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.